வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள மத்திய அரசின் ரயில்வே ஆர்ஆர்பி போட்டித் தேர்வுகள் மற்றும் ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் தேர்வு, அதாவது ஆர்பிஎஃப்ல ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ், எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு. ஸோ இந்த ரயில்வே தேர்வுல நீங்கள் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழில் படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கோட மாடல் காப்பி தான் இது. என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் கொண்டது. இதுல டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்கும். எனவே என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்றவங்க சுபாஷ் ரயில்வே குரூப் வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, ஊரு, படிப்பு அது பற்றிய தகவலை வாட்ஸ்அப்னா புக்கோட சாம்பிள் மாடல் ஃபார்மேட்டை வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். ஆர்டர் பண்றதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரி இன்வென்ஷன்ஸ், முக்கிய வேதியியல் கண்டுபிடிப்புகள் அதை பத்தி பார்த்துருக்கோம். நீங்க டிப்ளமோ அல்லது ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா தற்போது ஆர்ஆர்பியில் டெக்னீஷியன் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகியுள்ளது. உடனே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்குரிய பதிலை சொல்கிறேன். நீங்கள் கேள்வி எப்படின்னு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க. வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி இன்வென்ஷனில் கொஸ்டின் நம்பர் 1 20 வரைக்கும் பார்த்தாச்சு. 21 பார்க்க போகிறோம். 21 பாருங்க. ரசாயன வெப்ப இயக்கவியல் என்ற அறிவியல் பிரிவை தோற்றுவித்தவர் யார்? ரசாயன வெப்ப இயக்கவியல் என்ற அறிவியல் பிரிவை தோற்றுவித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 21க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, வில்லியம் கிப்ஸ் என்பவர். வில்லியம் கிப்ஸ் என்பவர் இந்த ரசாயன வெப்ப இயக்கவியல் என்ற பிரிவை தோற்றுவித்தார். கொஸ்டின் நம்பர் 21க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறிப்பிட்ட வேதி தனிமங்களை எடுத்துக்கொண்ட பிறகு ஊட்டச்சத்துக்களாக எப்படி பயன்படுத்தி கொள்கிறது என்று கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட. கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ஜார்ஜ் டி ஹெவ்சே என்பவர். ஜார்ஜ் டி ஹெவ்சே என்பவர் இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறிப்பிட்ட வேதி தனிமங்களை எடுத்துக்கொண்ட பிறகு ஊட்டச்சத்துக்களாக எப்படி பயன்படுத்திக் கொள்கிறது என்று கண்டறிந்தார். கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. யுரேனியம், சிர்கோனியம் ஆகிய தனிமங்களை கண்டறிந்தவர் யார்? யுரேனியம் மற்றும் சிர்கோனியம் ஆகிய தனிமங்களை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 23க்கு சரியான விட ஆப்ஷன் பி, மார்டின் குளோப்ரோத். மார்டின் குளோப்ரோத் என்பவர். கொஸ்டின் நம்பர் 23க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. 24 நீர் என்பது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்த கலவை என்று கண்டறிந்தவர் யார்? நீர் என்பது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்த கலவை என்று கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 24க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ஆண்டனி லவாய்சியர். ஆண்டனி லவாய்சியர் என்பவர். கொஸ்டின் நம்பர் 24க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. சைக்ளோட்ரானை கண்டறிந்தவர் யார்? சைக்ளோட்ரானை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 25 25க்கு சரியான விட ஆப்ஷன் பி, எர்னஸ்ட் லாரன்ஸ். எர்னஸ்ட் லாரன்ஸ் என்பவர் இந்த சைக்ளோட்ரானை கண்டறிந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. அணு மின்கலம், அதாவது அணு மின்கலம் என்று சொல்லப்படும் அட்டாமிக் பேட்டரியை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 26க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ஹென்றி மோஸ்லே. ஹென்றி மோஸ்லே என்ற அறிஞர் இந்த அட்டாமிக் கிளாக்கை கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. டைனமைட்டை கண்டறிந்த அறிஞர் யார்? டைனமைட்டை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 27க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஆல்ஃபிரட் நோபல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. பதப்படுத்துதலில் இருந்து உணவு பாதுகாப்பு முறையை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 28க்கு சரியான விட ஆப்ஷன் டி, லூயி பாஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. பிரான்சியம். பிரான்சியம் என்ற கார உலோக தனிமத்தை கண்டறிந்த அறிஞர் யார்? பிரான்சியம்னா அதோட வேதி குறியீடு Fr. கொஸ்டின் நம்பர் 29க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, அதாவது மார்குரைட் பெரே. மார்குரைட் பெரே என்பவர் இந்த பிரான்சியம் என்ற கார உலோக தனிமத்தை கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. உலகின் முதல் நியான் விளக்கை உருவாக்கியவர் யார்? அதாவது நியான் லைட்டை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு லெவல்ல உருவாக்கியவர் யார்? உலகின் முதல் நியான் விளக்கை உருவாக்கியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 30க்கு சரியான விட ஆப்ஷன் சி, அதாவது வில்லியம் ராம்சே. வில்லியம் ராம்சே என்பவர்
உலகின் முதல் நியான் விளக்கை கண்டுபிடித்தார். இதெல்லாம் முக்கியமானது, டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. NCERT தமிழ் புக்கு ஆர்டர் பண்றவங்க, அதை பத்தி சாம்பிள் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க. இது போல் டெய்லி கிளாஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.